ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் வானதியை கொண்டு வந்து ஒரு வழியாக பாண்டி வந்து வீட்டில் வந்து சேர்த்து விட்டுடுறாங்க. வானதியோட அம்மா ரொம்பவே கோவப்பட்டு வானதியை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க? பெங்களூரு வரைக்கும் யாராச்சும் அவங்க கூட தனியாக போவாங்களா? உன்னை யார் போக சொன்னாங்க? யாரை கேட்டு நீ போன? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. பாண்டி இதை மனசு கேட்காம உள்ளே போயிட்டு எல்லாருமே ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க. பெங்களூர் போயிட்டு வர டைம் ஆகுன்னு வானத்துக்கிட்ட சொன்னேன். ஆனால் வானத்தை இருந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் போனீமோ அவ்வளோ சீக்கிரம் திரும்ப வந்துடலான்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு தான் என் கூட வந்துச்சு. நான் அப்போ கூட சொன்னேன், உங்கள் வீட்டில் நீ சொல்லியிருந்திருக்கணும், ஒரு வார்த்தை சொல்லிடுன்னு தான் நான் சொன்னேன். ஆனால் வானதி வந்து எதுவுமே கேட்காம என் கூட கிளம்பி வந்துடுச்சு. வானதி பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு தான். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் தயவு செஞ்சு அவளை அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி பாண்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். மன்னிக்க முடியாத அளவுக்கு நான் தப்பு பண்ணியிருக்கேன். ஒரு வயசு பொண்ணு கூட்டிகிட்டு போனது என்னுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வானதி இருந்துட்டு பாண்டி சொல்கிறதெல்லாம் கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிட்டு, ஆனால் இப்போ எதுவுமே நடக்காத மாதிரி வந்து ரொம்ப நல்லவ மாதிரி மன்னிப்பெல்லாம் கேட்குற, உன்னை நாங்கள் மன்னிச்சு வானதி உன் கையில் கொடுத்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசந்த் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் ப்ரோ, சாரி, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். பார்த்தீங்களாம்மா, நான் ப்ரோவா இத்தனை நாள் இவன் ப்ரோன்ற மாதிரி என்கிட்ட பேசினானா, ஆனால் இன்றைக்கி பாருங்கள் எப்படி பம்பிட்டுருக்கான்னு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, டே வசந்த் விட்றா அவங்கள, பாண்டி வேண்டான்னு தான் சொல்லிச்சு. ஆனால் நான் தான் பம்படையாக பாண்டி கூட கிளம்பி போனேன். ஆனால் போன இடத்துல லேட் ஆகிடுச்சு. பாண்டி இருந்துட்டு உங்ககிட்ட சொல்லுன்னு தான் சொன்னார். ஆனால் நான் எதுவுமே கேட்காம நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டேன். இதுக்கும் பாண்டிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. பாண்டியை இங்கே கொண்டு வந்து என்னை விடாத, உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடுன்னு சொன்னேன். ஆனால் அவர் தான் சொல்கிறத எதுவுமே கேட்டுக்காம என்னை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்து விட்டுட்டாரு. இப்போ அவர் இங்கே என்னை பத்திரமா கூட்டிகிட்டு வந்து விட்டதுனால நீங்கள் இப்படியெல்லாம் அவரை பழி வாங்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம வானத்தை சொன்ன உடனே பாண்டி இருந்துட்டு இவங்க கோவப்படுறதில்ல, எந்த ஒரு இதுவும் கிடையாது, தேவையில்லாமல் நீ தான் பேசிக்கிட்டு வானதி, இனிமேலாச்சும் இவங்க சொல்கிறத கேட்டு அமைதியாக இருக்கிற வழியை பாரு. இனிமேல் அங்கே வரலாம் இங்கே போகலான்னு மட்டும் எங்கிட்ட வந்து நிற்காத வானதி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாரும் எவ்வளோ பதறி போய்ப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அண்ணனும் சொல்லி புரிய வச்சுருக்காரு. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, எதுக்கு மன்னிப்பே கிடையாது. ஆனால் வேறு வழி இல்லை, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி இருந்துட்டு வானதியோட அம்மா, அண்ணன், அப்பான்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுட்டு வானதியை அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கு தான் அவன் ஒரு ஆம்பளை பையன், அவனுக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா, அப்பா இருந்துட்டு வானதிக்கு புரிய மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு நீங்கள் சொல்லி புரிய வச்சா மட்டும் இவ புரிச்சுக்கவா போகிறா? இல்லை விட்டுருங்க, இவ கூட பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தும் அவங்களுடைய அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவளை என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு வானத்தையும் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் அடைச்சி வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் எல்லாருமே ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. பாண்டியும் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. சோழன் இருந்துட்டு பாண்டியா வருது அப்படின்ற மாதிரி எட்டி பார்க்குறாங்க. கடைசியில் பார்த்தா நம்ம பாண்டி தான் வந்து நிற்கிறாரு. பாண்டி இருந்துட்டு எல்லாரையும் பார்த்து என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நடேசன் இருந்துட்டு ஆளாளுக்கு ஒரு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அவன் வீட்டு முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. நானும் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போகலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாத்தியடா அந்த ஆளுக்கு நக்கலை அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததா சோழன் இருந்துட்டு அவர் சொல்கிறது மட்டும் இல்லைடா, செஞ்சாலையும் செஞ்சிருவார், இவர்கிட்ட நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காபடி. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டி இருந்துட்டு அண்ணன் என்னை மன்னிச்சிடுங்க அண்ணன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? வானதி வரேன்னு சொன்னால் அப்படியே காரில் ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போயிடுவியா?
வேண்டான்னு அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் போயிட்டு வர்றதுக்கு டைம் ஆகும், டைமு முன்ன பின்ன ஆகும், வேண்டான்னு தானே சொன்னேன். ஆனால் அவள் தான் எதுவுமே கேட்காம காரில் வம்படியாக உட்காந்துக்கிட்டு என்னை கூட்டிகிட்டு போயே ஆகணும்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டான்னு. உங்களுக்கு தான் வானத்தை பற்றி நல்லா தெரியும்ல, தெரியும்னா புரியும்படி நீ எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டு இங்கே விட்டுட்டு போயிருக்கணும். அதை விட்டுட்டு பெங்களூர் எவ்வளோ தொலைவு இருக்கு. ஆனால் அவ்வளோ தூரம் ஒரு பொண்ணை தனியாக கூட்டிகிட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து ரொம்பவே கோவமா திட்டிகிட்டு இருக்காங்க. சரி நீ சாப்பிட்ருக்க மாட்ட, முதல்ல போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வா, அதுக்கப்புறமா போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சோழன் இருந்துட்டு என்னடா மூமெண்டெல்லாம் பயங்கர ஜாலியாக இருந்துச்சா, பெங்களூர் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் என்ன ஏதுன்னு ஒரு டிரைவர்கிட்ட கேட்டிருக்கணும்டா, அதை விட்டுட்டு இவரே கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ எப்படியெல்லாம் வந்து பேசுகிறாரு பாரு, அப்படியே ரொம்ப ரொமான்ஸாக இருந்துச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ ஏண்டா வெறுப்பேற்றிட்டு இருக்க, அமைதியே இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து சோழன்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையிலே இருந்துட்டு நம்ம சேரன் இருந்துட்டு நம்ம சந்தியாவுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டு, நீ சொல்லி கொடுத்த மாதிரி மசாலா டீ தாம்மா இன்றைக்கி நான் போட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பாலையும் வேற பொங்க விட்டுறாரு. பல்லவன் வராங்க. என்னென்ன லவர் கூட சேட்டிங்காக அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி தான் டீ போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் ஒரு பக்கம் சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. பா நம்ம சோழன் எல்லாருமே வந்துடுறாங்க. என்னென்ன ஃபோனை பார்த்து சமையல் வேலை நடக்குத போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன உங்களுக்கும் தெரியுமா, இது அப்படியே உலக அதிசயம், அதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாண்டி வந்துட்டு அண்ணன் என்னை மன்னிச்சிட்டுங்கண்ணே, விடுடா அதெல்லாம் நேத்தே முடிஞ்சு போச்சு, இனிமேலாம் அதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம நிலா வராங்க. நிலாவை பார்த்த உடனே சோழன் இருந்துட்டு அண்ணன் எனக்கு டீ வேண்டாம், நான் துணியை போய் காய போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. என்ன இவர் போக்கே சரியில்லை, சரியாக பேசவும் மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பின்னாடியே போகிறாங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், மரியாதையாக சொல்லுங்கள். அன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு போனதுக்கப்புறமா தான் உங்களோட நடவடிக்கை சுத்தமாக சரியில்லாமல் போச்சு, என்ன விஷயம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ராகவ் ஏதாச்சும் சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்காதீங்க, ராகவ் என்ன சொல்லியிருப்பாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவர் உங்கள் ஆளுன்னு சொல்லிக்கிட்டு போயிடறாங்க, வீட்டில் கொண்டு போய் விட்டு ஒன்று ஃபோன் பண்ணணுன்னு வேற சொல்லியிருக்காங்க. ஆமாம் இல்லை, நீங்கள் என்ன டிவோர்ஸ் பண்ண போகிறீங்க, அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிச்சு போல இருக்குது, அதனால தான் உங்களை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். நீங்களும் படித்தவங்க, அவனும் படித்தவன், ரெண்டு பேரும் நல்ல காம்பினேஷன் சூப்பராக இருக்குது, நான் தான் முட்டாளத்தனமாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அச்சோ, ராகவ் வந்து அப்படி பண்ணுற ஆளெல்லாம் கிடையாது, பாஸ்னா பாஸ் அவ்வளோதான், நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்கல்ல வாட்சை, அது என்ன பண்ணி வச்சுருக்கான்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க. நிலா இருந்துட்டு அவன் நான் பாஸை மட்டும்தான் அவனை பார்க்குறேன், மற்ற வேறு எதுவுமே கிடையாது, நீங்கள் எப்படி வேணாலே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. சரின்னு இருந்துட்டா அவங்களுக்குள்ள பெரிய சண்டை போல இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலா ரொம்பவே கோவப்பட்டு கதவை வந்து லாக் பண்ணிக்கிறாங்க. சோழனும் ரொம்பவே வருத்தத்தோடு வந்து நிற்கிறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.